So 3D geometryல first உங்களுக்கு direction, cosine, direction ratio இதெல்லாம் இருக்கு. ஒரே நிமிஷம்ப்பா. So even before we go for our bigger questions, இதுல குட்டி குட்டி questions, if at all they can ask you, what can they ask you அப்படின்னு பார்ப்போம். So 3D geometry உடைய line conceptsல I have marked one question as இதெல்லாம் நீங்க I think you can do it easily தான். If the points with position vectors 10i plus 3j 12i minus 5j and lambda I plus 11j are collinear, find the value of lambda. Collinear. இது பொசிஷன் வெக்டர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. So what is given is, let's say இப்போ இது வந்து A, இது B, இது C அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா you have to find AB vector, BC vector. So I can write it as they are in proportion இல்லையா? அப்ப the direction ratios are in proportion. மறந்துட்டீங்களா? தெரியல. collinear நீங்க நிறைய வேஸ்ல கண்டுபிடிக்கலாம். அந்த நேரத்துல உங்களுக்கு எது ஸ்ட்ரைக் ஆகுதோ அது கரெக்ட். They cannot reduce marks for using a 3D concept, a vector concept interchange பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்க. They cannot reduce marks for you. So ideally you have to equate the நம்ம படிச்சிருக்கோம்ப்பா A1 A2 ஞாபகம் இருக்கான்னு தெரியல plus B1 B2 plus C1 C2 is equal to 0ன்னு சொன்னா they are perpendicular lines. அதே வந்து A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2 ன்னு போட்டா parallel lines நம்ம படிச்சிருக்கோம். So collinearக்கும் parallelக்கும் பெரிய difference கிடையாது. They are kind of very very similar for us. So we are just equating the A1 A2 B1 B2. இங்க C1 C2 இல்லவே இல்ல. So this is going to be, so 4 is equal to minus lambda plus 12. Lambda is equal to 8. ஒரு ஆன்சர் கூட வரலப்பா எனக்கு. எல்லாரும் இருக்கீங்களா கால்ல? நான் மியூட்ல இல்ல இருக்கேன். மியூட்ல இல்ல. ஓகே. என்னாச்சு போடலையா? நீங்க மறந்துட்டீங்களா 3Dல இந்த கான்செப்ட? வாட் ஹேப்பன்ட்? வை? மேம் நாங்க பிரேக் எடுத்துக்கிறோம் மேம். நீங்க பிரேக் எடுக்கிற மாதிரி இப்படியா? ஓகே. 1 mark question. So we can't lose marks here. So this was asked in 2017. இந்த question கேட்டிருக்காங்க இதே question. So இந்த மாதிரி question கேட்பாங்களான்னா கண்டிப்பா கேட்பாங்க. Direction cosines of ரொம்ப ஈஸியா இருக்குப்பா. நியாயத்துக்கு ஈஸியா இருக்கு வெக்டர்லாம். வெக்டர் அண்ட் 3D. ஓகே கம் ஆன்.
2018 ரீசெண்ட் பேப்பர் கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ரொம்ப சிம்பிளா மிஸ்டேக் பண்ணாம இருங்க. எனக்கு என்னமோ எம்சிக்யூலாம் ஈஸியா இருந்து நீங்க தப்பு பண்ண போறீங்கன்னு தான் தோணுது. பயமாவே இருக்கு எனக்கு இன்னொரு. நீங்க எனக்கு கொடுக்கறது டைரக்ஷன் ரேஷியோ, நான் கொஸ்டின்ல பாருங்க டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்கேன். டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலா என்ன மறந்துருப்பீங்களே. கரெக்டா? இது போட்டாதான் டைரக்ஷன் கொசைன் கிடைக்கும். இங்க டைரக்டா இருக்கிறது டைரக்ஷன் ரேஷியோ தான். சோ 2 இங்க வந்து பாருங்க -y இருக்கு. சோ கண்டிப்பா இதை நீங்க -1 எழுதி இதை பிளஸ் ஆக்கணும் நியூமரேட்டர்ல. அதே மாதிரி தான் இங்கேயுமே. மேல ஒன்றும் பிரச்சனை இல்லை. So 2 - 1 2 are your DRs of this equation. அப்போ 2 divided by something -1 divided by something 2 divided by something is your answer. The square root of 4 plus 1 plus 4 square root of 9. So 3 3 3. So this is your DC. Yes ma. Mohit, now your answer is correct. Aditya, yes ma. kana மத்தவங்களுக்கு இது புரியுதா? 1 mark question. ஜனனி ஓகேவா? ஜனனி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா என்னோட? பாவியா போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? அமிர்தா உனக்குமா? ஓகேவா அமிர்தா? மூவ்மா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஓகே. சிம்பிள் கொஸ்டின்ஸ் நிறைய வாட்டி fill in the blanks கேட்டிருக்காங்க. இல்லனா சம்டைம்ஸ் வந்து they have also asked this as 2 marks. நமக்கு இந்த வாட்டி எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்க போகுதுன்னு தெரியல. பட் பிகாஸ் லைன்ஸ்னால ஒரு நல்ல விஷயம் அது. சோ இங்க வந்து பர்பெண்டிகுலர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். இது எப்படியும் 2 marks அட்லீஸ்ட் they will give இந்த கொஸ்டினுக்கு. So there is an equation given. There are 2 lines. This is the first line. Just remember to change it to standard form. And x minus 2 by 4p is equal to y minus 5 by 2 is equal to z minus 1 by minus 7. Or perpendicular find the value of p. நான் இப்பதான் பர்பெண்டிகுலர் கண்டிஷன் சொன்னேன் உங்களுக்கு. டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணா போதும் நமக்கு. பட் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. அம்ருதா, your answer is correct. Answer is -14 பா. எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கா? சோ இன்னும் ஈஸி क्वेश्चन இது. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லயே இருக்கு. how is it -14? இரு வரேன் தான் போடுறேன். plus 3p into 2 plus 4 into -7 இல்லையா? -8p plus 6p is equal to 28. -2p is equal to 28. மைனஸ் தானடா வருது, என்ன பிரச்சனை? yes ma'am. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் மிஸ் பண்ணாதீங்கப்பா. எனக்கு அதுதான் அடுத்த பெரிய கவலை. ஈவன் யூ வில் ஃபீல் பேட் தென். கஷ்டமா பேப்பர் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. யூ வில் சே ஓகே பேப்பர் டஃபா இருந்துச்சு, எல்லாருக்கும் டஃப்னு சொல்லி விட்டுருவீங்க. இந்த மாதிரிலாம் ஈஸியான கொஸ்டின்ல மிஸ்டேக்கே பண்ணாதீங்க. ஒண்ணுக்கு ரெண்டு நல்லா போடுங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். சோ இது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. பட் இந்த வாட்டி கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் சிம்பிள் கொஸ்டின்ஸ் they have stopped asking பா. டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இது கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் that is finding the value of p லாம். இப்போ வந்து 2019 பேப்பர்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, a line passes through, நம்ம யூசுவலா அந்த பாயிண்ட் கொடுத்துருவாங்க. சோ இந்த கொஸ்டின் என்னன்னா, இது உங்களுக்கு புரியும் இந்த கொஸ்டின். பட் ஜஸ்ட் ரிமெம்பர், a line passes through point with position vector 2y minus j minus plus 4k, okay, and is in the direction. அப்பனா parallel னு சொன்னாலும் is in the direction னு சொன்னாலும் I think it doesn't make a very big difference.
ஆனா சில கான்செப்ட்ஸ் என்னன்னா இப்ப ஜியோமெட்ரி சில பேருக்கு வந்து பார்த்ததுமே தெரியும். அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆஸ் இன்ஜினியர்ஸ் வி வில் பி ஏபிள் டு இமீடியட்லி ஐடென்டிஃபை பேரலல்னா சேம், கொலினியர்னா சேம் டைரக்ஷன்னா இட் பாசஸ். இது வந்து எங்களுக்கு புரியும். மேபி பிகாஸ் அது உங்களுக்கு புரியாது. அதுதான் இங்க ப்ராப்ளம். ஸோ டோன்ட் திங்க் தட் மேம் சொல்லிடுறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இந்த கொஸ்டினை ஒரு 5-6 டைம்ஸ் நீங்க போட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் தட் தே ஆர் சேம். இல்லனா இந்த கொஸ்டின் பார்த்ததும் இது நம்ம சிலபஸ்ல இருக்கா இல்லையா டிலீட்டட் போர்ஷனாங்கிற டவுட்லாம் கூட வரும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நானே நிறைய வாட்டி அப்படி நினைச்சிருக்கேன் சில கொஸ்டின்ஸ் எல்லாம். சோ இங்க வந்து கொஸ்டினை கொஞ்சம் ஸ்லோவா படிங்க. நான் சொன்ன மாதிரி கஷ்டமான கொஸ்டின் ஜஸ்ட் லீவ் இட் ஃபார் சம் டைம். ஃபினிஷ் ஆஃப் ஆல் தி கொஸ்டின்ஸ். நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஆர் வெரி வெரி லக்கி பேட்ச் நான் நினைப்பேன். பிகாஸ் இது வரைக்கும் எந்த பேட்சுக்குமே 5 மார்க்ஸ் ஃபிக்ஸ் ஆனதே கிடையாது. ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின்ல வந்து இதுதான் கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து இத்தனை வருஷத்துல இருந்தது இல்ல. சோ நமக்கு 4 5 மார்க்குமே ஃபிக்ஸட். நமக்கு டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிட்டர்மினன்ஸ். இதுல there is going to be no change at all for us. கண்டிப்பா டிட்டர்மினன்ஸ் தான். சாம்பிள் பேப்பர் பேட்டர்ன் படியே வந்துச்சு அப்படின்னு சொன்னா then we will definitely have the other question from 3D geometry. அந்த 3D geometryலயும் பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள். either you are going to have shortest distance, foot of the perpendicular, point of intersection. கரெக்டாப்பா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எத்தனை எக்ஸாம் நீங்க எழுதிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு எந்த பேட்டர்ன்லயும் உங்க ப்ரீ போர்ட்லயும் சரி வேற எதுலயுமே சரி இந்த 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பா அதுதான் கேட்டிருக்காங்க. இதுல வந்து வேற சான்ஸே அவங்களுக்கு இல்ல கேட்கறதுக்கு. நமக்கு இருக்கிற அந்த 3rd and 4th கொஸ்டின் தான் நம்ம மாட்டிக்க போறோம். ஏன்னா ஒருவேளை இஃப் தே கிவ் தட் வெயிட்டேஜ் டு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், எஸ் தப்பிச்சிட்டோம் நம்ம கண்டிப்பா. ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல கண்டிப்பா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கேட்பாங்க. அது ப்ரூவ் பண்ணா போதும். which means you have to only நான் நேத்து சொன்ன மாதிரி find out some way to prove that it is a equivalence relation. so relations and functionsக்கு சாம்பிள் பேப்பர் மாதிரியே கேட்டாங்கன்னா இங்க நம்ம தப்பிச்சிருவோம். இங்க நமக்கு அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல் வந்தா உங்களுக்கு ஈஸியஸ்ட் பேப்பர்னு நான் சொல்வேன். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ்லயும் the pattern that they are going for டெஃபினட்டா உங்களுக்கு ட்ரையாங்கிள்ஸ் கொஸ்டின் வரும்னு நான் நினைக்கிறேன். சோ ட்ரையாங்கிள்ஸ் கொஸ்டின் நீங்க நல்லாவே ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். எய்தர் லைன்ஸை கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்க சொல்ற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் 5 மார்க்குக்கு வர்த். சோ எந்த செட்ல வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் வருதோ நீங்க யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் வித் யுவர் ட்ரையாங்கிள்ஸ் கொஸ்டின். பிகாஸ் நமக்கே தெரியும் பாராபோலா சான்ஸே கிடையாது கேட்கறதுக்கு 5 மார்க்ல. அவ்வளோ ஈஸி பாராபோலா. ஏன்னா முன்னாடி யாரு பாராபோலா வித் பாராபோலா கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. சோ எய்தர் யூ ஆர் கோயிங் டு கெட் a triangles question or you are going to get a modulus question. மாடலஸ் வச்சு அந்த 3 மாடலஸ் வச்சு ஒரு கொஸ்டின் இப்ப ரீசெண்டா கூட போட்டோம். நம்ம ஒரு சாம்பிள் பேப்பர்ல நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. யார் எழுதுனீங்கன்னு மட்டும் ஞாபகம் இல்லை எனக்கு. எக்ஸ் -1 லாவண்யா எல்லாம் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. சோ இந்த கொஸ்டின் நம்ம இந்த 2 மாடல். சோ ஒரு ஸ்டாண்டர்ட் பேப்பர்ல ஒரு 20 மார்க்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ பேப்பர் இஸ் வெரி வெரி ஃபிக்ஸ்டுங்கிறது உங்க பேட்ச்க்கு மட்டும்தான், இந்த வருஷம் மட்டும்தான். ஏன்னா இந்த 3Dல பிளேன்ஸ்ங்கிற கான்செப்ட வச்சு அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க இத்தனை வருஷமா. சோ இது எப்பயுமே அந்த 3Dயை வந்து நாங்க விட்டுருவோம். அந்த 5 மார்க் வந்தா வந்துச்சு, ஏதோ காந்தி கணக்குன்னு சொல்லுவோம். வந்தா லக்கு, இல்லனா இல்லன்னு விட்டுற மாதிரி. இப்ப அந்த மாதிரி நமக்கு ஒரு சான்ஸே இல்ல. பிகாஸ் we have done so many questions on these 3 models and today also I am going to only focus on these 3 models for you. சரியா? சோ அந்த ஒரு ஆங்கிள் வந்து நீங்க 5 மார்க் எல்லாம் ஈஸியா எழுதிரலாம். and 1 mark MCQ is going to be very easy for you because it's MCQ and they will stick to easy questions this time. ஏன்னா போன வாட்டி term 1 MCQs ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அதனால. So the only tricky area for you is ஒருவேளை இங்க application of integral கேட்காம integrals கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா then also they will stick to your textbook. கண்டிப்பா இங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்க ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. டஃபா எந்த கொஸ்டின் இருக்கோ நான் சொல்றேன். கண்டிப்பா இன்டெகிரல்ஸ் உடைய 3 மார்க் தான் உங்களுக்கு டஃபா இருக்க சான்ஸ் இருக்கு. சோ அந்த 3 மார்க்க தவிர எல்பிபில கொஞ்சம் சொதப்பி ஏதாவது வேர்ட் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா உண்டு. பட் அதை தவிர ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இன் யோர் கொஸ்டின் பேப்பர். இது கஷ்டமா கேட்டுருவாங்களான்னு சொல்ற மாதிரி கொஸ்டின் சிலபஸே இல்லப்பா உங்களுக்கு. நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது உங்களுக்கு சிலபஸ்லயே. அந்த மாதிரி எல்லா பேப்பரும் ஹார்ட்ஸா கேட்க மாட்டாங்க. அதை நம்ம தான் கேட்போம் இல்லையா? உங்களை பிராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்காக உங்க ஸ்கூல்ல கேட்பாங்க, நாங்க கேட்போம். ஜஸ்ட் டு கீப் ஆன் ட்ரைனிங் யூ ஆன் டஃபர் கொஸ்டின்ஸ். சரியா? சோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா இவ்வளவு ஈஸியா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்க. Okay, now coming back, இப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. line passes through the point with position vector and in the direction of I plus j minus 2k. இப்படி போடுறாங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியும். இதுல ஏதோ ஒண்ணு என்ன கேக்குறாங்க? find the equation of the line in Cartesian form னு கேக்குறாங்க. 2019 latest paper இது. So okay பா. பாயிண்ட் நமக்கு கீவேர்டு. அப்ப நமக்கு இது ஏ வெக்டர்,
அப்போ ஆப்வியஸா இது உங்க பி வெக்டர். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா அப்ரோச் பண்ணுங்க. ரொம்பவே மண்டையை உடைச்சுக்காதீங்க. இமேஜின் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை டு டிரா இட் ஆல்சோ. இட் வில் ஒன்லி டிரைவ் யூ நட்ஸ். எக்ஸாம் ஹால்ல நான் சீரியஸா சொல்றேன். அவ்வளோலாம் யோசிக்கவே தேவையில்லை. கண்ணை மூடிட்டு நீங்க போகலாம், தப்பே ஆகாது இதெல்லாம். யூ கேன் ஆல்வேஸ் லுக் ஃபார் அ க்ளூ. நமக்கு ஆன்சர் கண்டிப்பா தெரியும். நமக்கு ஒரு ஏ வெக்டர் வேணும், ஒரு பி வெக்டர் வேணும். அது ரெண்டும் இருந்துச்சுன்னா we can directly write. இப்போ நமக்கு அடுத்தது ஃபார்முலா ஞாபகம் வரணும். so we know that it is always x minus x1 இல்லையா? so x minus x1 என்ன இங்க? x minus 2 அப்பா இந்த கேஸ்ல. யாருப்பா சொல்றீங்க? மோஹித் சொல்றியாப்பா? what is the equation now ma? x minus 2 by 1 is equal to y plus 1 by 1 is equal to z minus 4 by minus 2. அவ்வளவுதான். சூப்பர். எஸ் மா. யா மோஹித். சரியாடா? ஆனா எல்லாருக்கும் புரிஞ்சதா அந்த fourth question? Ma'am, this is equal to lambda இல்ல வேற ஏதாவது it is வேல்யூவா equal to எதுவுமே அவங்க போடல. ஆக்சுவலா it is equal to k ன்னு போட்டு விடலாம் நீங்க. ஓகே மேம். ஆனா லாம்டா வந்து என்னது மேம் அப்படின்னா? லாம்டா 1 லாம்டா வந்து நம்ம இதுக்கு தேவைப்படாது நமக்கு. ஆக்சுவலா அவங்க இதோட இல்ல நிறுத்திருக்காங்க. மேம், அப்படியே விட்டுருவோம். ஜெனரல் ஃபார்ம்ல 2y minus j plus 4k plus lambda தானே போடுவோம். சோ அதனால இங்க லாம்டா வருமா k வருமா எனக்கு ஏ லாம்டா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான் ஸ்ரீஹரி. நம்ம சும்மா லாம்டான்னு ஒரு எக்ஸ்ட்ரா பேர் தான் வச்சிருக்கோம். ஓகே மேம். இல்ல மேம், அதான் மேம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இங்க கீழ எழுதும்போது நான் k எழுதுனேன். இங்க லாம்டா போடணுமா இல்ல k போடணுமான்னு கன்ஃபியூஸ். எதுவுமே அவங்க போடல. ஆக்சுவலா ஆன்சர் கீழ இப்படியே விட்டுட்டாங்க. 1 மார்க் டு 1 மார்க் தானே. சோ அப்படியே விட்டுருக்காங்க. சரி. சோ இதுல வந்து ஓகே. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் எக்ஸாம் ஹால்ல. எஸ் மா. Then in this question, the fourth question, when should we write equal to lambda or equal to k? Only when some point is not given da. ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுக்கல, we have to find it out. நான் தான் நம்ம போட்டு ஈக்குவேட் பண்ணுவோம். This is in a big question we will equate and find out. But actual equation க்கு this is more than enough. Why do we say that pa? இது வந்து need not be this இல்லையா? இங்க வந்து 2 into போட்டாலும் ஒர்க் ஆகும்ல. Question will remain the same. இல்லையா? All multiples will workங்கிறதுனால equal to lambda போட சொல்வாங்க. நம்ம 9thல பாலினாமியல்ஸ்க்கு போடுவோம்ல, 10thலலாம் k into ன்னு ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத சொல்வாங்க. சும்மா தான் எழுத சொல்வாங்க இல்லையா? It doesn't have any value addition to that. ஓகே. சோ இப்போ நம்ம 5 மார்க்குக்கு போவோம். ஜஸ்ட் ஒரு 5 questions தான். I don't know டைம் கொஞ்சம். I will just try to wind up as early as possible. நம்ம ஏற்கனவே போட்ட மாடல்னால இது ஒரு ரிஃப்ரெஷர் தான் உங்களுக்கு. சோ क्वेश्चनலயே they will give shortest distance. யூசுவலா they will give you the shortest distance between parallel lines இல்லையாங்கறத சொல்லிடுவாங்கப்பா. பட் ஒருவேளை சொல்லல அப்படின்னு சொன்னா then I have always told you please go and look at your direction cosines. For example, find the shortest distance between a pair of lines மட்டும் கொடுக்கறாங்கன்னு வெச்சுப்போம். Find the shortest distance. I'm thinking 90% chance that you will get a question, shortest distance question in the question paper. கண்டிப்பா எல்லா செட்ல 2 செட்ல கண்டிப்பா இருக்கும். அந்த 2 செட் யாருக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த क्वेश्चन கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. சோ இது நல்லா படிச்சுக்கோங்க. மத்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி it is either going to be the foot of the perpendicular or intersecting. அவ்வளவுதான், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இத தவிர வேற மாடலே கிடையாது உங்களுக்கு. டஃபா கேட்கிறதுக்கான சான்ஸும் ரொம்ப மினிமம். சோ 3D மட்டும் நான் உங்களுக்கு நாளைக்கு I will mark you the questions. NCERT-ல இருக்கிற சில questions கூட நீங்க நல்லா போட்டு பார்க்கிறதுக்கு. எல்லாமே போட்டு பார்க்கணும், பட் டைம் இருக்காததுனால நான் சொல்றேன். 3 mark 5 mark மட்டுமாவது ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டீங்கன்னா you will be very thorough in this lesson. Come on. So shortest distance என்ன பண்றோம்ப்பா? ஃபர்ஸ்ட் நம்ம மாத்தி எழுதணும் இத. 2 3 4. We don't want this. We need I plus 2j. அதை மாத்தி எழுதிப்போம். மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கு. இங்க மட்டும் தான் இல்லையா? இந்த 2 minus y மட்டும் y minus 2 ன்னு எழுதிட்டு கீழே ஒரு -3 போட்டுருங்க. அதர் திங்ஸ் ஆர் ஓகே ஃபார் us. I think we can manage with this. சோ நமக்கு என்ன வேணும் ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதுங்க. a2 minus a1 dot b1 cross b2 divided by modulus of b1 cross b2. ijk. கீழ இருக்கிறது b ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல இருக்கிறது a. நீங்களும் போட ஆரம்பிக்கலாம் என்னோட. I want the answer before I finish.
Okay. जो பெரிய நம்பர்ஸா வந்திருக்கே 17 square plus 10 square plus 1 square. Extreme torture பா இவங்க. 17 square வந்து என்னப்பா 289 289 plus 100 plus 1 290 390 வருது எனக்கு. A2 minus A1 இல்லையா? So minus 2 minus 1. Three minus 2. Mm, 0 minus k. Minus of minus k. So plus k. Oh my god. Into 79 minus 79 minus 10j plus k. Whole divided by root 390. Oh my god. Sorry. 42 வந்திருக்கு மோஹித். பா சூப்பர். குட்ரா. You did faster than me. பேப்பர்ல நான் டக்குன்னு போட்டுருவேன். இது வந்து ரொம்ப டைம் இருக்குது. எனக்கு மல்டிப்ளை பண்றது கண்ணே தெரியல. 17 into 3. What is 17 into 3? Mm, 41 plus 1 la. I think you did not do the k part there. 42 by root 390. கிடைச்சதாப்பா எல்லாருக்கும்? ஒரு 5 மார்க் கிடைச்சதா பாருங்க எல்லாருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு என்கிட்ட பேசவே இல்லை, அமைதியா இருக்கீங்க. லாவண்யா, சாரு, யூஸ்வலா சொல்வீங்க ஆன்சர்ஸ்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னாச்சுமா? லாவண்யா ஆன்சர் வந்துச்சாமா? Yes, aunty. ஸோ இப்போ லேட்டஸ்டா 2019ல பாத்தீங்கன்னா வேற வேற செட்ல வேற வேற கொஸ்டின், பட் ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின். தட் இஸ் if the lines x minus 1 by minus 3 is equal to y minus 2 by 2 lambda is equal to z minus 3 by 2 and x minus 1 by 3 lambda is equal to y minus 1 by 2 is equal to z minus 6 by 5. It is given that they are perpendicular. Find lambda. This is the first part of the question. Hence, find if they intersect. இது நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டும் சொல்றேன் இதுக்கு. And that is also accepted பா. மார்க்கிங் ஸ்கீம்ல இப்ப நீங்க எல்லாம் ஜேஇ மெயின்லாம் எழுதுறதுனால அவங்க வந்து they are accepting. என்னாச்சு? என்னோட விண்டோ காணாம போயிருச்சு. Oh my god, கஷ்டப்பட்டு அது போட்டதெல்லாம் காணாம போயிருச்சு. கொஸ்டின் வந்து திருப்பி எழுதணுமா இப்போ? ஆனா அந்த இந்த இன்டர்செக்டிங்கா இல்லையாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. Ma'am, you're sharing your screen. Sorry, Brenda. Share screen. ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் இதை எழுதுறேன். கொஸ்டின் காணாம போயிடுச்சு அதுக்குள்ள.
So இது வந்து equal to 0வா இருந்துச்சுன்னா intersectingனு சொல்றாங்கப்பா நமக்கு இது கண்டிஷன்ல. So I will write the question again for you. Perpendicular versus lambda கண்டுபிடிங்க. Lambda value சொல்லுங்க எனக்கு and then இத முடிங்க. I'll stop with this. 5:30 ஆயிடுச்சு. I'll also give you a small break. Be refreshed and we will add vector to our next இது. அதே 3 லெசன் இருக்கு. அது கூட vectors add பண்ண முடியுமான்னு தெரியல. We'll try to cover as much as possible. Lambda correct value வா லாவண்யா? மைனஸ் வருதுமா. செக் பண்ணி பார்க்கலாம். So first part lambda is -2. Now substitute your lambda here. அப்போ இது x2 இது வந்து x1 இது x2ன்னு வெச்சுக்கோங்க. இது y1 இது y2. இது z1 இது z2. இப்போ x2 minus x1 வந்து 1 minus 1 0. y2 minus y1 1 minus 2 6 minus 3 a1. இப்போ 2 into minus 2 வந்து minus 4 வெறும் 2. 3 into minus 2 6 2 minus 5. கண்டிப்பா 0 வராதுன்னு நினைக்கிறேன். 27 வருதுங்க. -27 இங்க வந்து -30 இருக்கு. இவங்க -63 வந்திருக்கா? தப்பு பண்ணிருக்கேன் நானு. +27 வருதா இங்க? ஆமா ஏற்கனவே -1 இருக்கு இல்லையா? அது +1 ஆகும் இல்லையா? எஸ்பா. ஸோ -63 வருது which is not equal to 0 which implies not intersecting. So what can you say about the lines? கேட்டா என்ன சொல்வீங்க இந்த क्वेश्चनக்கு? They are perpendicular but they are not intersecting. How? நான் சொன்னேன் உங்களுக்கு. Symmetric. They are skew lines. Symmetric சொல்லக்கூடாது இல்லையா? They are skew lines. They are one on top of the other like a railway bridge மாதிரி இல்லையா? இது ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. இது நம்ம கேட்க சான்ஸ் இருக்கு. ஒரு 1 மார்க்ல ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு 1 மார்க் क्वेश्चनல they can ask you this just to make sure you understood the concept of this. சரியா? So 3D ஒரு வாட்டி குவிக்கா ரிவைஸ் பண்ணுங்க. I think majority of the models இந்த ரெண்டு மாடல்ல தான் மாத்தி the foot of the perpendicular மட்டும் ஒரு क्वेश्चन இருக்கு. போட்டுறலாமா? டைம் ஆச்சா? ஒரே ஒரு क्वेश्चन போட்டுறலாமா அதுல? அது முடிஞ்சா அந்த லெசன் முடிஞ்சிச்சு. அது மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு. லாஸ்ட் क्वेश्चन. ஓகே. சோ இது வந்து என்னன்னா the யூசுவலா போடுற क्वेश्चन தான். This has been asked in 1918. 2-3 வருஷம் கேட்டிருக்காங்க. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். Find the equation of the perpendicular. Perpendicular drawn from the point 2, 4, -1 to the line x plus 5 by 1 is equal to y plus 3 by 4 is equal to z minus 6 by -9. Write the coordinates of இது நிறைய question நம்ம நிறைய மாடல் பண்ணியிருக்கோம் இதுல. Write the coordinates of foot of P to the line. இந்த லைன் தான் AB கொடுத்திருக்காங்க. இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் x கண்டுபிடிக்கணும் நம்ம.
இதுதான் கேக்குறாங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃபும் கேக்குறாங்க. px ஓட ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும். So px ஓட ஈக்குவேஷன் வேணும்னு சொன்னாலே we have to find the value of x. Any point on line. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா? நான் ஸ்டெப் 1 போட்டிருக்கேன் உங்களுக்கு இது. Finding out your coordinates of அப்போ வந்து x இந்த x வந்து q ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா x கன்ஃபியூஸ் ஆக போகுது. q ன்னு வச்சுப்போம். p q ன்னு வச்சுப்போம். அப்போ இந்த q பாயிண்ட் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. Now we have to find out, we know they are perpendicular, so we have to find the drs of pq. But drs of pq கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சா we have to only subtract them. So lambda minus 5 minus 2, comma 4 lambda minus 3 minus 4 minus 9 lambda plus 6 minus of minus plus 1. நான் திருப்பி சொல்றேன். இந்த PQக்கு Q கண்டுபிடிச்சிருக்கோம். அது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான், finding out XYZ of the Q coordinate. இப்போ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் a லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனி 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சுனா போதும். ஸ்லோப் மாதிரி if you subtract them you will get the direction ratios. So this is lambda minus 7, 4 lambda minus 7 minus 9 lambda plus 7. These are my, இது வந்து let's say இது வந்து A1 A2 A3 ன்னு வச்சுக்கோம். A1 B1 C1 ன்னு வச்சுப்போம். இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் லைனோடைய DRs A2 B2 C2 ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதானே AB, நமக்கு இந்த லைனை வந்து AB ன்னு we can give a name. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் அண்ட் ஈஸி மாடல் ஆல்சோ இது. தேர்ட் ஸ்டெப் இஸ் A1 A2 plus B1 B2 plus C1 C2. ஃபார்முலாஸ்லாம் அங்கங்க எழுதுங்க, ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் அதனால. So A1 lambda minus 7 into 1 plus 4 lambda minus 7. நீட்டா எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கூட தெரியும் என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. Plus minus 9 lambda plus 7 into minus 9. யார் கண்டுபிடிச்சீங்க எனக்கு? Yes ma, Mohit, yes ma, I think you are right ma. So I get a lambda minus 7 plus 16 lambda minus 7 4s are 28 plus 81 lambda minus 9 7s are 63. So 16, 81, 82, 92, 98 lambda minus நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், லாம்டாவுடைய வேல்யூ எப்பயுமே 1 -1 அந்த மாதிரி குட்டி நம்பரா வரும்னு சொல்லிட்டு, ஃபிராக்ஷனா ரொம்ப அசிங்கமா வரவே வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நவ் கோ பேக் அண்ட் சப்ஸ்டியூட் இன் யோர் Q பாயிண்ட். Q பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. 1 - 5 இஸ் -4, 4 - 3 இஸ் 1, -9 plus is கரெக்டாப்பா? கிடைச்சதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா முதல்ல இந்த ஸ்டெப்? இந்த क्वेश्चन எல்லாம் கேட்பாங்கன்னு டெஃபினட்டா எவ்ரி இயர் கேட்டிருக்காங்கப்பா. 2013 ஸ்டார்ட் பண்ணி if you look at the paper 13 15 17 19 even last year paper they have asked this question. So planes இருந்த போதே வந்து they have asked these questions. அப்ப planes இல்லாத போது they have no other option. சரியா? சோ டெஃபினட்டா உங்க மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ஸ்லயும் இந்த क्वेश्चनலயும் நீங்க மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு சிம்பிளா அதை நீங்க முடிக்கணும். சோ ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணுங்க இந்த क्वेश्चंस. சரியா? சோ Q கண்டுபிடிச்சாச்சு. சோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து find the equation of PQ. Find the equation of PQ வந்து உங்களுடைய 11th ஓட ஃபார்முலா y minus, இதை விட ஈஸியா போட முடியுமா? போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இதை விட ஈஸியா I don't think so. X minus 2 by 632.
நம்ம ஈக்குவேஷன் வச்சே போட்டுடலாம்ப்பா. I think that is better. So P வந்து we know it as 2, 4 minus 1 x minus x1 by x2 minus x1 is equal to y minus y1 by y2 minus y1 is equal to z minus z1 by z2 minus z1. கண்டுபிடிச்சிங்களா ஈக்குவேஷன்? நான் வேற ஃபார்முலா வச்சு போட்டுட்டு இருக்கேன் நானு. -6 is equal to y minus 4 by -3 is equal to z plus 1 by -2. எல்லாத்துலயும் நெகட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா x minus 2 by 6 is equal to y minus 4 by 3 is equal to z plus 1 by 2. Z plus 1. Yes, pa. I think I got the book answer. கிடைச்சதா எல்லாருக்கும்? Yes, அப்பா. Yes, ma'am. சரியா? So we'll break here, Kana. 3D முடிச்சிட்டேன் நானு. I could not finish vectors. I'm sorry. So if time permits, definitely next after our integrals, we will do that because integrals we have a lot of weightage இல்லையா? Around 21 marks we have நினைக்கிறேன். எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு நமக்கு? ஒரு we have application of integralsல ஒரு 5 marks, differential equationsல ஒரு 5 marks, and integralsக்கு மட்டும் we have 11 marks. This is the weightage we have. So this much weightage we have to cover. This 21 marks we have to cover by 7 o'clock. So I think these two we can manage. And integrals la definitely I'm not going to do all the questions for you. It will only lead to more panic. So I'm going to concentrate on only the 3 markers here. Idhula the 1 mark question I ignore பண்ணிட்டேன். I'm going to concentrate on your 3 markers. But the 3 markers la definitely they are asking you with 3 subdivisions. So ஒன்னு வந்து definite integrals la கண்டிப்பா கேக்குறாங்க. Then partial fraction. This one is substitution. So each model, I'm only trying to give you some clues of in the mari question keta how to approach the question. So this is where I'm going to concentrate on application of integrals or 5 questions, differential equations or 5 questions now because there are not much models there to do. So kandipa or triangle question adala neengale podunga na enna edirpaakama neengale podunga mudinja revise pannittu vaanga oru vaati. So we'll meet around 7 o'clock. We will see. I am okay to extend but 9 ku mela neenga irpingala na theriyala enakku. So we will try to complete these 3 lessons. And maybe நாளைக்கு டெஸ்ட்க்கு அப்புறம் கூட ஈவினிங் முடிஞ்சா நான் வெக்டர் உங்களோட கனெக்ட் பண்றேன். வேற ஏதாவது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணும்போது வெக்டர் சேர்த்து பண்ணிடலாம் நம்ம. சரியா? Okay, Kana. See you then. I'll take a quick break and I'll join back.